கேக்குறாங்க, வாட்ஸ்அப் கேக்குறாங்க. எஸ் அப்கோர்ஸ் நிறைய பேர் ரீல்ஸ் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம்ல போனாலே ஒரே நருட்டோ தான் ஒரு சில பேருக்கு வரும். அதாவது ஒரு சில பேரை பொறுத்தவரையும் ஒரு சில பேர் ஸ்டேட்டஸ் இதுக்கெல்லாம் எதுக்கு வைப்பாங்கன்னா மத்தவங்க பாக்குறதுக்காக வைக்கல. அவங்க மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கன்னா அது அவங்களுக்காக தான். அவங்க ஏன் ஹைட் பண்ணி வைய ஏன் எங்களுக்கு வைக்கிறா சாரி அப்ப நீங்க எதுக்கு பாக்குறீங்க? ஏன்னா பார்த்த ஐ மீன் எங்க கான்டாக்ட்ல இருக்கிற மத்தவங்க பார்த்து ரெகுலரா வைக்கிறீங்க நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க சொன்ன ப்ரமோஷன் அதுல வருது. ஆனா வந்து தான் பெற்ற இன்பம் வையகமும் பெற வேண்டும் சொல்லிட்டு இந்த பாரதியாரோட வரிகளை மேற்கோள் காமிக்க வேண்டிய நேரம் இது. மத்த விஷயங்களை ஷேர் பண்ண சொல்றீங்க, ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க அப்படிங்கிறீங்களே. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணலாமே. இவர் சொல்றது கரெக்ட் தான். எல்லாம் நருட்டா பாருங்க, வாழ்க்கை வளம் மீது வெற்றி வந்து என்னை சேரும். அப்படி இல்ல, சி இத வந்து உன் லைஃபுக்கு ஒரு விஷயம் நல்லதா இருந்தா அதை நீ எடுத்துக்க. ஆமாங்க, மோட்டிவேஷன் நிறைய இருக்கு. நானும் நருட்டா பார்த்தேன், அதுல நிறைய மோட்டிவேஷன். அந்த பையன் கஷ்டப்பட்டு வருது சொல்லி தராங்க இந்த தலைமுறைக்கு. ஆனா அதையே புடிச்சு தொங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். பாருங்க, நானும் பாத்துட்டேன், 500 எபிசோடு பாத்துட்டேன், 500 எபிசோடும் பாத்துட்டேன். ஆனா பாருங்க, சொன்னேன் மெக்சிகோல ஜெசிகா மெரண்டிஸ்ன்றவங்க ஒருத்தவங்க வந்து சூசைட் அட்டம் பண்ண போயிட்டாங்க. அப்புறம் அவங்களை ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க வந்து யதார்த்தமா பார்த்த இந்த நருட்டோ சீரீஸ் வந்து அவங்கள வந்து லைஃப்ல ஒரு நல்ல மோட்டிவேஷன் கொண்டு போய் இப்ப அவங்க நல்ல கேட்ட மாதிரி இருக்குல்ல. கண்டுபிடிச்சிட்டீங்களா? குக் வித் கோமாளின்னு ஒரு ஷோ இருந்துச்சு, அங்க இப்படிதான் இத பார்த்து நடுவர் அவர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவனா நீ அது என்னமோ தெரியல. இங்க இருங்க, நல்ல விஷயம் எங்க இருந்தாலும் எடுத்துக்கங்க. அத வந்து பேரை சொல்ல சொல்லுங்க. பேர் சொன்னாரு சொல்லுங்க. மொரண்டிஸ் நான் சொல்லுவேன். வேற பேர் சொன்னாரு. வேணா ரீப்ளே வேணா பண்ணி பாத்துக்கேன். ஓகே சரி, நீங்க சொல்லுங்க. நல்ல விஷயம் எடுத்துக்கலாமா வேணாம்? நல்ல விஷயம் கண்டிப்பா எடுத்துக்கலாம். அதையே பிடிச்சி தொங்காதீங்க சொல்றேன் ப்ளீஸ். டிபி வைக்கிறது, சில பேர் ரிங்லாம் மாட்டிட்டு வருவாங்க, அந்த ஷேரிங் பண்றீங்க, அதெல்லாம் என்னால. சரி, தமிழ் டப்பிங்ல பாக்குறவங்களும் தொல்லை பண்ணாதீங்க. உங்களுக்கு என்னங்க, நல்லா நான் கஷ்டப்பட்டு டப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஜாப்பனீஸா பாருங்க. ஜாப்பனீஸ் பார்த்தா கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு, நான் ஒத்துக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனால அது கொடுக்க முடியும். அவங்க ஜாப்பனீஸ்ல பேசணும், நம்மளுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரியும், நீங்க பாப்பீங்க. இங்கிலீஷ் தெரியும், நீங்க பாப்பீங்க. அவங்க தமிழ் தரல, தமிழ்ல தானே பார்க்க முடியும். அவ்வளவு மோசமா ஒன்றும் தரல. அவங்க ஃபேன் டப் ஒன்று கிடையாது, அஃபிஷியல் டப் தான். அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியல. ஏன் இந்த நருட்டோ டப்பிங் டப்ல பார்த்தா உங்களுக்கு என்ன? ஏன் அதுல அது போயிடுச்சு, காணாம போச்சோ ஓடி போச்சோ என்ன ஆச்சோ தெரியாது, அவ்வளவுதான். சினிமா கதை மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய். பானிபுரி கடை அதிகமாயிருச்சு, பஜ்ஜி கடையை காணும். சரி நடுவர் நீங்க சொல்லுங்க, இதுல உங்களுக்கு என்ன புரியுது? என்ன புரியுதுன்னா அதான் பாருங்க, நல்ல கருத்துக்கு எடுத்துக்கோங்க. தேவலாம் அதுலயே இன்வால்வ் ஆயிட்டு ரொம்ப ஆட்டம் போறதுலாம் கொஞ்சம் கண்டிக்கக்கூடிய விஷயங்கள். ஆட்டம் போறதுன்னா நருட்டோ பார்த்துதான் சமூகத்துல. நீ இன்னும் நருட்டோ நீ பாக்கலையா? நீ இது பாக்கலையா? அது கூடாது. எல்லாம் போற போக்குல நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவைகள் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். அப்படியே அவமானப்படுத்தி அப்படியே தாழ்த்தான கூனி குறுக வைக்கிற சமூகத்துக்கு உருவாக்குனாங்க. ஜாக்கி சானை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஜாக்கி சான பார்க்காத ஒரு 90s கிட்ஸ் இருக்க முடியாது. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இன்னொரு நாள் பேசலாம் அத பத்தி. கேக்கல பார்த்ததா அப்படியே ஜாக்கி சானை பத்தி இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் தெளிவா பேசுவோம். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு காவியம். அது சொல்லுங்க நடுவர், தீர்ப்பா சொல்லுங்க. தீர்ப்பா தான் நல்லது பார்த்து நல்லதை எடுத்துக்கோங்க. அது ரொம்ப டீப்பா இறங்கி போயிட்டு அது பாக்குறனா ஒரு தப்புங்கிற மாதிரி ஒரு சமூகத்தை கிரியேட் பண்றது. அதெல்லாம் ரொம்ப ஒரு குரூப் வருது. அது காக்கா பிறந்தாரு, காக்கா பிறந்தா அது இட்டாச்சி போகுது. காக்காவை பார்த்தா இட்டாச்சி போறாரு பாரு அப்படிங்கிறது. காக்கா முடிச்சிருக்கா போகும், இட்டாச்சிக்கு போய் சோறு வைங்கிறாங்க. காக்கா சொல்லும் இட்டாச்சி வந்துட்டாரு அப்படி இப்படிங்கிறாங்க. காக்காக்கு சோறு இட்டாச்சிக்கு சோறு வேணா யாரும் முழிக்கிறாங்க. திரு நாங்க யோசிக்க வேண்டியதா இருக்கு இந்த சமூகத்துல. சில பேர் எவனா போட்டான் இட்டாச்சி முன்னாடி வந்து ஜிராயா இட்டாச்சி அடிச்சிருவாரு அப்படி இப்படின்னு. கீழே போய் காமிச்சா பார்த்தா என்ன இட்டாச்சி யாரு தெரியுமா? அவர் வந்தாருன்னா எல்லாரையும் பறக்க விட்டுருவாரு. பிறந்த நாள்ரா என் தலைவனுக்கு கேக்கு வெட்டுறா, கேக்கெல்லாம் வெட்டினாங்க ஒரு ஊர்ல. அது
இந்த கும்பல் சிலது சுத்திக்கிட்டு இருக்குங்க. இந்த கும்பல் நருட்டோக்கு மட்டும் சுத்துறாங்க, கிரிக்கெட்லயும் சுத்துறாங்க. கிரிக்கெட்ல அவன் இவன் சொல்லி அடிச்சுக்கிற கும்பலும் இதுதான். தமிழ் சினிமால தல, அஜித் அப்படி சொல்லி அடிச்சுக்கிற கும்பலும் இதுதான். ஆக மொத்தம் அடிச்சுக்கிற கும்பல் எல்லாம் ஒண்ணுதாங்க. ஓகேவா? அந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கீங்களா? நான் பாத்துட்டேங்க. பார்த்தா நான் இப்ப அமைதியா பேசுறேன். இவனுங்க ஏன் இப்படி பண்றானுங்க? நான் எந்த ஒரு ரியாக்ஷன் சார் நருட்டோ ரசிக்க மட்டும் தான் இருக்கும் போல இருக்கு. காலையில கர்ச்சிப் கட்டியிருந்தாரு. அவர் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பாருங்க. டெய்லி ஒரு ஸ்டேட்டஸ் வரும், ஒரு ஸ்டோரி வரும். அவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போய் பாருங்க, அவ்வளவு ஸ்டேட்டஸ் வரும். என்ன ரீசன்? ஏன்னா எனக்கு தேவை. ஏன்னா அவர் காமிச்சுக்கிறாரு எல்லாரும். அவர் சேனல்ல மட்டும் இதை பத்தி பேச மாட்டாரு. அவர் சேனல், ஏன்னா அவர் சேனல் வேற சேனல். மறக்காம மோஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கீழே மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா நம்ம சேனல் தான் உங்களுக்கு, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி guys, வேற ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திப்போம். until then bye from